இந்த மாசம் ஆண்டவர்ட்ட காட்டு, என் குடும்ப வாழ்க்கை இடிஞ்சிருக்குது, என் பிள்ளையோட வாழ்க்கை இடிஞ்சிருக்கிறது, என் ஜப ஜீவியத்தின் பலிபடம் இடிந்திருக்கிறது, என் பரிசுத்தத்தின் பலிபடம் இதெல்லாம் இடிஞ்சிருக்குது, இதெல்லாம் கட்டுங்க. நீ ஜெபிக்க 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 உன் குடும்பத்தை கர்த்தர் ஒவ்வொன்றாய் கட்டிக்கொண்டே இருப்பார். ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை உங்கள் குடும்ப வாழ்க்கையில ஒரு திருப்தியை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் பொருளாதார வாழ்க்கையில ஒரு திருப்தியை பார்ப்பீர்கள். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாரியரின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் நான் என்ன செய்வேன்? பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஆக இந்த புதிய மாதத்தில் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை இதுதான். என் ஜனங்கள், யாருக்கு கொடுக்குற வார்த்தை? சத்தமாக சொல்லுங்களேன், அவருடைய ஜனம் இல்லையா? அப்போ நீங்கள் நானும் அவருடைய ஜனமாக இருக்கிறபடினாலே இந்த மாதத்தை அவருடைய ஜனங்களுக்கு விசேஷித்த மாதமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. God is very much concerned about his people. அவருடைய ஜனத்தை மேல் அவர் சிந்தை உள்ளவராக, அவருடைய ஜனத்தை குறித்து கரிசனை உள்ளவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே இந்த வசனத்தை அவர் ஆரம்பிக்கும்போது சொல்லுகிறேன், என் ஜனங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? சில காரியத்தை நான் அழிக்க போகிறேன். ஆமே. 2வது பகுதியில் அவர் சொல்றாரு, நான் சில காரியத்தை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. என் ஜனம், 2வது நான் அழிக்கும். அப்போ இந்த மாதம் தேவன் அவருடைய ஜனத்திற்கு சில நன்மைகளை அவர் தரப்போகிறார். அல்லேலூயா. அந்த இடத்த நிறைய பார்க்கலாம். முதலாவது என் ஜனம் என்று முதல் பகுதியை சொல்லுகிறாரு. 2வது பகுதி, இந்த மாதம் என் ஜனத்துக்கு மற்றவன் கொடுக்குறானா இல்லையோ நான் கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. அவங்க கேட்டாலும் கேளாவிட்டாலும் நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். ஏன்னா ஒரு வசனம் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் இந்த மாதம் கர்த்தர் கொஞ்சம் மாற்றி சொல்கிறாரு, நீ கேட்குறியோ இல்லையோ நான் உனக்கு கொடுப்பேன். ஆமென். அங்கே தானே பைபிளில் சொல்லப்படுறதுல சாலமோனை கொஞ்சம் சொல்லும் போது, அவன் ஞானத்தை கேட்டான், ஆனால் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தை என்ன செய்தான்? கர்த்தர் கொடுத்தான். ஆகவே நீங்கள் கேட்கறது, நம்முடைய ஆண்டவர் பெரிய தேவன். சாலமோனுக்கு இருக்கிற, அவன் கேட்டது கொஞ்சம் தான். அவன் கேட்டால், எனக்கு இவ்வளோ திரளான ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு என்ன செய்யணும்? ஞானத்தை கொடுங்க. அப்போ அவன் கேட்டது ஆண்டவருக்கு பிரியமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. அவன் கேட்டது பிறகு அவன் கேட்கணுன்னா நிறைய காரியத்தை கேட்டுருக்கலாம் இல்லையா? so many things are there. ஏன்னா அவங்க அப்பா வாழ்க்கையில் அவன் கண்டது எல்லாமே யுத்தத்தை தான் கண்டான். அவன் பிறந்ததில் இருந்து அவன் தகப்பனுடைய லைஃப்பை பார்த்தான்னா, அவங்க அப்பாவுடைய லைஃப்பில் பாடுகள், பிரச்சனைகள் இல்லையா, வனாந்தர வாழ்க்கை, இதை தான் அவங்க அப்பாவாகிய தாவீது வாழ்க்கையில் சாலமன் கண்டிருப்பான். அப்போ அவன் என்ன சொல்லிக்கல, எப்பா ஆண்டவரே எனக்கு வேணும், எங்கள் அப்பா போல் நான் என்ன செய்யக்கூடாது? கஷ்டமே படக்கூடாது. எங்கள் அப்பா போல் நான் வனாந்தரத்தில் ஓடக்கூடாது. அப்போது எங்கள் அப்பா போல் எனக்கு யுத்தமே வரக்கூடாதுப்பா. எனக்கு போதும், எங்கள் அப்பா வாழ்க்கையை பார்த்தா நான் ராஜாவாக வரணும்னு ஆசையே இல்லையா? நான் இந்த சாலமன் தாவீதை பார்த்து கொண்டுக்கார். சின்ன வயசு பிறந்ததுலேருந்து அவன் எத்தனை நாள் அவங்க அப்பா கூட இருந்தான்னே தெரியல. ஏன்னா அவங்க அப்பா வீட்டில் இருந்ததே இல்லை, வனாந்திரத்தில் தான் இருந்தார். இந்த பக்கத்தில் சவுல் துரத்துறான், அந்த பக்கத்தில் பெலிஸ்தர் துரத்துறாங்க, இந்த பக்கத்தில் சொந்த பையன் அப்சலோம் துரத்துறான். துரத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையை தான் தாவீது வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சாலமோனை பார்த்து கேட்குற, டேய் உனக்கு என்ன வேணும் கேளுன்னு கேட்குறான். இந்த இடத்துல நம்ம இருந்தால் எங்கே, எப்பா ஆண்டவரே எங்கள் அப்பா போல் எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டவே வேண்டாம், எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கை முழுவதுமே என்னதான் ஆயிடுச்சு? கஷ்டத்தில் தான் போயிடுச்சு. ஆக அந்த கஷ்டம் எனக்கு இருக்க கூடாது. இதில் தான் அவன் கேட்டு இருக்கணும். ஆனால் அவனுடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தது வசனம் சொல்லுது. ஏன் காரணம்? இதுதான் நம்முடைய ஜெபத்தில் கூட நம்ம சில விஷயத்தில் கொஞ்சம் ஞானமாக இருக்கணும். வாயில் வந்ததெல்லாம் நம்ம ஜெபமாய் போடாதபடிக்கு தேவனுக்கு பிரியமான விண்ணப்பங்கள் என்னது என்று கேட்கணும். அப்போது வசனம் சொல்லுது, அவன் சொல்கிறான், ஆண்டவர்
இவ்வளோ திரளான ஜனக்கம் எனக்கு கொடுத்துக்கிறீங்க, அவங்களுக்கு கொடுத்து என்ன செய்யணும், எனக்கு ஞானத்தை கொடுக்கணும் என்று கேட்குறான். அப்போ அந்த ஜெபம் அவருக்கு பிரியமாக இருந்தது. நான் சொல்கிறேன், இந்த மாதம் உங்களோட ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், ஹல்லேலூயா, நீங்கள் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும். நீங்கள் கேளாத ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ராமே சொல்லலாமா? அதனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? என் ஜனத்திற்கு இந்த மாதம் சில நன்மைகளை நான் கொடுக்க விரும்புகிறேன். என் ஜனத்தை சில பாதைகளை நடத்த விரும்புகிறேன். அந்த பாதை எப்படிப்பட்ட பாதை? அவர்களோட மாதம் திருப்தியாய் யாதொன்றிலும் குறைபடாதபடிக்கு. வசனம் அதானே சொல்லுது, என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் என்ன செய்வார்கள்? திருப்தியார்வார்கள். அப்போ இந்த மாதம் தேவன் என்ன விரும்புகிறார்? எத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் தேவன் நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்கிறபடினாலே உங்களுக்கு அவர் அளிக்க விரும்புகிற சில நன்மைகளை அவர் உங்களுக்கு கொடுத்து, இந்த மாதம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியா இருக்கோ, ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ அல்லது அவருடைய ஜனங்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படுவது இல்லை என்ற வசனத்தபடி ஒன்றிலும் நீங்கள் குறையப்படாதபடிக்கு எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை திருப்தியாய் நடத்துவார். இந்த மாதம் நீங்கள் ஆண்டவருடைய கரத்தினாலே நீங்கள் திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கலாம். யூ கேன் எக்ஸ்பெக்ட் a life of satisfaction. ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு திருப்தியை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் பொருளாதார வாழ்க்கையில் ஒரு திருப்தியை பார்ப்பீர்கள். என்றால் கடந்த மாதத்தை கொஞ்சம் திருப்பி பார்த்தோம்னா பல விஷயங்களிலே நம்மை அறியாமலே நாம் முறுமுறுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துவிட்டது. அவ்வளோ பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, குடும்பத்துக்கு வெளியில பிரச்சனை, பிள்ளைகள் மூலமா பிரச்சனை, வேலை செய்கிறத பிரச்சனை, எங்க திரும்பினாலும் ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய லைஃப்ல வந்து நம்மை அப்படியே வேதனைப்படுத்தி நம்மை துக்கத்தில் ஆழ்த்தி கொண்டு திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், கடந்த மாதத்தை போல் அல்ல, நீங்கள் என் ஜனமா இருக்கிறபதினாலே நான் அளிக்க விரும்புகிற காரியங்களை உங்களுக்கு நான் கொடுத்து இந்த மாத குறைவற்ற ஒரு நிலையில நீங்கள் திருப்தியா இருக்க ஒரு மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தர் மாற்றுவார். Hallelujah. So expect a satisfaction of life this month. இந்த மாதம் ஒரு திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் கர்த்தரிடத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அப்போ அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்த பொழுது அநேக காரியங்களை ஆவியானவர் சொல்லிக்கிறார். அந்த அதிகாரம் முழுவதுமே வாக்குத்தத்தங்கள் நிறைந்திருக்கிற அதிகாரங்கள். ஆனால் அதில் இந்த ஒரு சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். முதலாவது, அவர் நம்மை என்ன செய்து திருப்தி ஆக்க போகிறார் அல்லது என்ன கொடுத்து நம்மை திருப்தி ஆக்க போகிறார் என்பதை குறித்து உங்களோட நான் பேச விரும்புகிறேன். சில நிமிஷங்கள் வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் அதை 31ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை வாசிப்போமாக. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்வேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. இந்த மாதம் தேவன் கொடுக்கிற முதலாவது வாக்குத்தத்தம் இதுதான். என்னவென்றால், நீ என் ஜனமாக இருக்கிறபடினாலே நான் இந்த மாதத்தில் உன்னை திருப்திப்படுத்தும்படிக்கு நான் செய்ய விரும்புகிற அநேக காரியங்களில் ஒன்று என்ன சொல்லுகிறார்? அநாதி சிநேகத்தால் உன்னை என்ன செய்தேன்? நேசித்தேன். இந்த மாதம் கர்த்தர் சொல்ல விரும்புகிற மாதம் உங்கள் நீதியினாலோ உங்களுடைய பரிசுத்தத்தினாலோ உங்களுடைய உத்தமத்தினாலோ எதையும் கர்த்தர் செய்ய போகிறதில்ல. மாறாக இந்த மாதம் நீங்கள் பெறப்போகிற அத்தனை ஆசீர்வாதங்களும் அவருடைய அநாதி சிநேகத்தால் உன்னை நேசித்தேன் என்பதை உங்களுக்கு காண்பிக்கும்படி அவருடைய அன்பு இந்த மாதம் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தை பெற்று தரப்போகிறது. ஒரு ஆமென் சொல்லலாம் இல்லையா? ஹல்லேலூயா. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அநாதி சிநேகத்தா. ஏதோ இன்னைக்கு நேத்து உன்னை சிநேகிக்கல, தாயின் கர்ப்பத்திலே நீ உருவாகிறதுக்கு முன்பாகவே உன்னை என் கண்கள் கண்டது. My eyes have seen you. என் கண்கள் உன்னை கண்டது. எப்போ கண்டது? தாயின் வயிற்றிலே நீ உருவாகிறதுக்கு முன்பே. அந்த அன்பின் நிமித்தமாக இந்த மாதம் அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற முதலாவது காரியம் சொல்லுகிறார், காருண்யத்தால் உன்னை நான் இழுத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய விரும்புகிற முதலாவது காரியம் உங்களை இன்னும் அவர் கிட்ட
அவர் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். God want to bring you more closer to him. அவருடைய அன்புக்கு கிட்ட அவர் உங்களை கொண்டு வர விரும்புகிறார். அவருடைய பிரசன்னத்துக்கு கிட்ட உங்களை கொண்டு வர விரும்புகிறார். அவருடைய மகிமைக்கு கிட்ட உங்களை கொண்டு வர விரும்புகிறார். நீங்க எவ்வளவு தூரமா இருந்தாலும், அவரை விட்டு ஒரு கடந்த மாதங்கள் ஒருவேளை பல பாடுகள் நிமித்தமாய், பிரச்சனை நிமித்தமாய், பல சூழ்நிலைகள் நிமித்தமாய் நீங்கள் அவர் கிட்ட இருந்தது உண்மைதான். ஆனா இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை அவரை விட்டு சற்றே தூரமாய் கொண்டு போய் இருந்தாலும் சரி, நீங்க சொல்ல அப்போது அன்றைக்கு போலலாம் இப்போ என்னால் அந்த பிரச்சனத்தை உணர முடியல, எனக்கே தெரியுது அன்னைக்கு இருந்ததை போல எனக்கு இப்போ ஆவிக்கிறது அவ்வளோ ஒரு வளர்ச்சி இல்லை, அவ்வளோ ஆண்டவரோட நெருக்கம் இல்லை என்ற நிலையில் நீங்கள் இருந்தால், அந்த நிலையை கர்த்தர் மாற்றி தூரமாக இருக்கிற உங்களை அவர் காருண்யத்தால் தம் பட்சமாக இழுத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் ஏன் இழுத்துக்கொள்ள விரும்புகிறார் என்றால், பைபிள் அதை குறித்து நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று, நீங்கள் உன்னதப்பட்ட புஸ்தகத்தில் வாசித்த பையனே, என்ன இழுத்துக்கள் உன் பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் என்ன செய்தாரா, அழைத்து கொண்டு வந்தார். உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம், திராட்சரசத்தை பார்க்கலும் உம்முடைய தேசத்தை நினைப்பும், உத்தமர்களுமை நேசிக்கிறார்கள். அப்போ இழுத்து கொள்ளுவதற்கு அங்கே அநேக காரியங்கள் சொன்னாலும் அது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், என்னவென்றால் இந்த மாதம் நீங்களும் நானும் அவருடைய நேசத்தை அவர் உணர வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய நேசத்தை அனுபவிக்க உலகத்தில் உச்சிதமான ஒன்று என்ன தெரியுமா, அவருடைய அன்பு தான். ஹல்லேலூயா. உச்சிதமான ஒன்று உலகத்தில் எந்த கிருபைகளை, எந்த காரியத்தை காட்டிலும் உச்சிதமான மேன்மையான ஒன்று இருக்குமானால் அவர் மேல் உள்ள நேசம்தான், அல்லது அவர் நம்மேல் காண்பிக்கிற நேசம். உலகத்தில் பரிசுத்தவான்கள் உலகத்தவர்கள் ஜெயித்தார்கள், பாவத்தை ஜெயித்தார்கள், உபத்திரவங்களை ஜெயித்தார்கள், எதெல்லாம் ஜெயித்தார்கள். பரிசுத்தவான்களை கூப்பிட்டு கேட்டா, ஐயா சிங்கங்களுக்கு இறைகளாய் போடப்பட்டீங்க, அவ்வளோ உபத்திரத்தை ஊடாய் போனீங்களே, எப்படி உங்களால் கர்த்தரை மறுதலிக்காமல், எப்படி இன்னைக்கு யோசித்து பாருங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம், கர்த்தரை என்ன செய்து விடுகிறோம், மறுதலை விட்டு விடுகிறோம். நம்முடைய சுய இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நல்லா தெரியும் இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஒன்று, இது ஆண்டவர் இஷ்டப்படாத ஒன்று, இது கர்த்தர் விரும்பாத ஒன்று, இது கர்த்தரை வேதனைப்படுத்துகிற ஒன்று, இது கர்த்தரை துக்கப்படுத்துகிற ஒன்று என்று நல்லா தெரியும். தெரிந்தாலும் கூட பாருங்களேன், நம்முடைய சுய இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, நம்முடைய காரியத்தை, நம்முடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக கர்த்தருடைய அன்பை ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணிடுறோம், நாம் தள்ளி வைத்து விட்டு உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு நாம் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுக்கெல்லாம் அந்த காலத்தில் பரிசுத்தவான்கள் எவ்வளவுதான் உலகமே அவர்கள் பின்பாய் எந்த ரூபத்தில் வந்தாலும் அவர்களால் உலகத்தை நேசிக்க முடியவில்லை, உலகத்தை பின்பாய் அவர்களால் போக முடியவில்லை, அவர்கள் உலகத்தோடு தங்களை இணைத்துக் கொள்ள விரும்ப முடியவில்லை, உலகத்தில் தங்களை உலகத்தான் என்று அடையாளப்படுத்த முடியாதபடிக்கு அவர்கள் தனித்து வாழ்ந்தாங்க. பைபிளில் வாசிங்க, நிறைய இடத்துல பார்க்கலாம். அன்றைய நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வோன் அந்த ஆமான் அந்த அகாஸ்வேர்கிட்ட சொல்கிறான், இதோ நம் தேசத்தில் ஒரு கூட்ட ஜனங்க இருக்கிறாங்க, அவர்கள் விகற்பமாக, அவங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்குது, வினோதமாக இருக்குது, விகற்பமாக இருக்குது, நம்மளை போல அவங்க இல்லை. இந்த சாட்சி விசுவாசிக்கு இருக்கணும். உலகம் நம்மளை பார்த்து சொல்லணும், இல்லை அந்த சிஸ்டரா இல்லைங்க, உங்கள் ஆஃபீஸில் சொல்லணும், சேச்சா அவங்க நம்மளை போல இல்லைங்க, அவங்க இப்படி தான் இருப்பாங்க, ஐயோ பிரதர் சொல்லணும், அவங்க நம்மளை போல இல்லை. இன்னைக்கு அந்த நிலை சபைகளில் இல்லை. உலகத்தையும் சபையும் பிரிக்கப்பட முடியவில்லை, உலகத்தையும் சபையும் வேறு பிரித்து பார்க்க முடியவில்லை. சபை ஒரு பரிசுத்தவான் சொன்னார், தேவன் சபையை உலகத்தில் ஸ்தாபித்தார். ஆனால் இன்றைக்கு உலகமும் சபைக்குள் இருக்குது. யோசித்து பாருங்க, நம்முடைய நடை, உடை, பாவனைகள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு நமக்கு ஒரு வித்தியாசமும் தெரியவில்லை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு நடுவில் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையை உட்கார்ந்து நிற்க வச்சா தூரத்துக்கு கண்டுபிடிச்சலாம். 1000 பேர் மத்தியில் நடுவில் நிற்கிறான், அந்த சிஸ்டர் அவங்க கிறிஸ்டியன் போல இருக்குதுங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு யோசித்து பாருங்க, இன்னைக்கு அப்படி முடியவில்லை. இன்றைக்கு நம்மால் பிரித்து பார்க்க முடியல. அன்றைக்கு பிழையா குன்றின் உச்சிலிருந்து இஸ்ரவேல் சபிக்க போகிறான், அவனால் சபிக்க முடியல. சபிக்கணும்னு யோசித்தா சாபத்துக்கு பதில் ஆசீர்வாதமான வார்த்தை வருது. ஏன் வருது இவனுக்கு புரியல. ஆனால் இது வரைக்கும் அவன் செஞ்ச அவன் டியூட்டியில் அவன் ஒருத்தனை சபிச்சானா அவன் சபிக்கப்பட்டு தான் இருப்பான், ஒருத்தனை பிளஸ் பண்ணானா பிளஸ்ஸிங்காக இருப்பான். ஆனால் இந்த விஷயத்தில் மாத்திரம் அவன் என்னதான் கர்ஸ் பண்ணாலும், எவ்வளவுதான் சபிச்சாலும் அந்த சாபங்கள்
ஆசீர்வாதமாய் மாறுது. அவன் வாயை திறந்தா சாபத்துக்கு பதில் ஆசீர்வாதம் வருகிறது. இவனுக்கு புரியல என்னதான் சொல்லி பார்க்கும்படி குன்றின் உச்சியில மேலே ஏறி நின்று அங்க இருந்து இந்த ஜனத்தை பார்த்தா சொல்லுகிறான், ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டா, இந்த ஜனங்களை நான் 1000 தான் சபித்தாலும் இந்த சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமான காரணம் என்னவென்றால் இவர்கள் ஜாதிகளோடு கூட கலவாமல் தனியே வாசமா இருக்கிறவர்கள். என்ன பாருங்க, ஜாதிகளோடு கலவாமல் புற ஜாதிகளோடு கூட தங்களை தனிமைப்படுத்தினவர்கள். இன்னைக்கு திருச்சபைகளிலே வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை காணப்படல. வேறு பிரித்தெடுக்கப்பட்ட அவனை போலயே நம்மளும் பண்றோம். அவன் பண்ற போறதுக்கே நம்ம போறோம். உலகத்துக்கு எப்போ நம்ம இயேசுவை காட்ட போறோம்? நம்முடைய நடை உடை பாவனைகள் நம்முடைய கிரிகளினாலே எப்போ இயேசுவை நாம் காட்ட போகிறோம்? உலகத்தில் கர்த்தர் நம்ம யாராய் வைத்திருக்கிறார்? இருள் நிறைந்த உலகத்தில் வெளிச்சமாய் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, உலகத்தை நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு இடத்துல சொல்லும்போது உலகத்துக்கு நீங்கள் நற்கந்தங்களாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருள் நிறைந்த உலகத்திலே நம்மை சபையை கர்த்தர் வெளிச்சமாக வைத்திருக்கிறார். சுவை இல்லாத ருசி இல்லாத உலகத்தில் நம்மை உப்பாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். மாத்திரமல்ல, நாற்றம் எடுத்த உலகம், ஐயோ பாவத்தின் நாற்றம் உலகத்தில் பரவி கொண்டிருக்கும் போது அந்த பாவத்தால் நிறைந்திருக்கிற ஜனங்கள் வேலை செய்கிற இடத்துல உன்னை நற்கந்தமா வைக்கணும் யோசித்தா, அப்படித்தானே கர்த்தர் உனக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு, உனக்கு நல்ல சம்பாத்தியத்துக்கு எதுக்கு கொடுத்தாரு? நீ நாற்றம் எடுக்கிற இந்த உலகத்தில் நீங்களும் நானும் நற்கந்தங்களா இருக்க வேண்டும் என்றல்லவா கர்த்தர் எத்தனை பேரை வச்சிருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லும்போது நீங்கள் கிறிஸ்துவின் நிருபமா இருக்கிறீர்கள். இயேசுவை ஒருவன் இந்த பைபிளை படிச்சு ஒருவன் இயேசுவை தெரிந்து கொள்ளக்கூடாது. உங்கள் லைஃபை படிச்சு தான் இயேசுவை தெரிஞ்சு கொள்ளணும். அதுதான் பைபிள் சொல்லுது, நீங்களே கிறிஸ்துவின் நிருபங்களா இருக்கிறீர்கள். இன்னைக்கு உங்களுடைய லைஃப்ல உலகம் யாரை படிக்கிறது? நம்முடைய சுபாவத்தில் யாரை உலகம் படிக்கிறது? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் கிட்டி சேர்த்து கொள்ள விரும்ப காரணம் தெரியுமா? இன்னைக்கு நம்முடைய அநேகருடைய லைஃப்ல இயேசுவை பிரதிபலிக்கிறதே இல்லை. உலகத்தை தான் பிரதிபலிக்கிறோம். உலக ஆடம்பரத்தை பிரதிபலிக்கிறோம். உலகத்தின் ஆசைச்சைகளை பிரதிபலிக்கிறோம். உலகத்தில் லௌகீகங்கள் எல்லாம் சபை இன்னைக்கு பிரதிபலிக்கிறது. உலகத்தில் இல்லாத ஆடம்பரங்கள் கூட சபைக்குள்ள வந்துடுச்சே. யோசித்து பாருங்க. அப்ப கிறிஸ்து எதற்காக நம்ம ரட்சித்தார்? உலகத்தில் இன்னைக்கு கிறிஸ்துவை யார் வெளிப்படுத்துகிறாங்க? இல்லையே. இன்னைக்கு 100 உலகத்தான வச்சுக்கட்டு அந்த 100 பேர் மத்தியில உங்களை கொண்டு போய் உட்கார வச்சா 99 பேர்ல நீங்களும் ஒரு ஆளா தான் இருக்கிறீங்களே தவிர உங்களுடைய நடை உடை பாவனைகள் பேச்சுகள் பழக்கங்கள் சுபாவங்கள் எதுவுமே வித்தியாசப்படலையே. திருச்சபை கவனிக்க வேண்டும். திருச்சபை இந்த காரியத்தை உணர வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்மை உலகத்துக்கு அடையாளப்படுத்த விரும்புகிறார். உலகத்தில் உங்களையும் எண்ணி அவர் சாட்சியாய் நிறுத்த விரும்புகிறார். உங்களை கொண்டும் என்னை கொண்டுதான் கிறிஸ்துவனுடைய அன்பை உலகத்துக்கு காண்பிக்க விரும்புகிறார். முடியலையே. அன்னைக்கு யோசித்து பாருங்க. பேதுருவானவன் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். இயேசு உள்ள கொண்டு போயிட்டாங்க. ஒரு வேலைக்காரி வந்து சொல்றா, நீ அவரோடு கூட இருந்தவன் தான் சொல்றா. இவன் சொல்றா இல்லைன்னு சொல்றான். இல்ல. ஆனா அடுத்த முறை சொல்றா, இல்ல உன்னை நான் பார்த்த உன் பேச்சு, நீ பேசுத பார்த்தா எங்களை போல தெரியல. நீ பேசுத பார்த்தா என் பேச்சு உன்னுடைய ஸ்லாங்கும் எங்க ஸ்லாங்கும் வித்தியாசமா இருக்குது. உன்னுடைய பேசுற முறையும் நாங்க பேசுற முறையே வித்தியாசது. உன் பேச்சை பார்த்தா இந்த 33 வருஷம் இயேசுநாதர் பேச்சை நாங்க கேட்டுக்கிறோம். நீ பேசுறத பார்த்தா அவர் பேசுற போலயே இருக்குது. வித்தியாசம் இருக்குதேம்மா, வித்தியாசம் இருக்குது, வித்தியாசம் இருக்குது. அந்நிய பாஷைக்க பேசி அவன் தன்னை அடையாளப்படுத்தினா இல்லையே. அப்படி என்றால் ஏன் இன்றைக்கு சபை உலகத்தில் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியவில்லை? ஏன் இன்றைக்கு சபை கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்த முடியவில்லை? சிம்பிள் ஒண்ணுதான். சபையை பிசாசு ஈஸியா உலக வேஷத்தை கொடுத்து அவனை சபையை ஏமாற்றி விடுகிறான். உலகத்தின் ஆசாபாசம் உலகத்தின் இச்சைகளை காண்பித்து மிக தந்திரமாய் சுலபமாய் சத்துரு சபையை வஞ்சித்து விடுகிறான். யோசித்து பாரு. நாட்டியமா வருகிறோம், பைபிள் எடுத்துன்னு வந்துடும், உண்மைதான்.
ஆனா இங்க இருக்கிற முக்காவாசி பேர் சத்துருனால் வஞ்சிக்கப்பட்டவர்களாய் தான் நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. உலகம் வஞ்சித்திருக்கிறது, உலக ஆடம்பரம் வஞ்சித்திருக்கிறது, உலகத்தின் ஆசை இச்சைகள் வஞ்சித்திருக்கிறது, உலகத்தின் லௌகிகள் வஞ்சித்திருக்கிறது, எத்தனை சிலருடைய வாழ்க்கையில பச்சை பாவங்கள் வஞ்சித்திருக்கிறது, சுபாவங்கள், உலகத்தின் சுபாவங்கள் ஒட்டி கொண்டிருக்கிறது. எதனால் இது வந்தது? ஆனால் நமக்கு முன்பாக ஒரு கூட்டம் இருந்தார்களே, நமக்கு முன்னோர்கள் அப்படி வாழலையே. நம்முடைய முன்னோர்கள் வரும்போதே கண்டுபிடிச்சிட்டாங்க, உலகத்தை கலக்குகிற எங்கேயும் வந்து விட்டார் என்று கண்டுபிடிச்சிட்டாங்களே. நீயும் அவனோடு இருந்தவன் அல்லவா, உன் பேச்சு வெளிப்படுத்துது என்று உலகம் கண்டுபிடிச்சிச்சே. இல்லை, இவங்களுடைய நட உடை பாவனை பார்த்தால் நம்மளை போல இவர்கள் வித்தியாசமா இருக்கிறாங்க என்று உலகம் கண்டுபிடிச்சதே. ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவனை உலகம் கண்டுபிடிக்க முடியவில்லையே. யோசித்து பாருங்க. ஏன் அந்த காலத்தில் இருந்தவர்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார்கள், கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தினார்கள், கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்தினார்கள், கிறிஸ்துவனுடைய நடை உடை பாவனைகளை வெளிப்படுத்தினார்கள். கிறிஸ்து அவன் என்ற பெயர் எப்படி வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்து பிளஸ் அவன். அந்தோக்கியா பட்டணத்தில் 2000 ஆண்டுக்கு முன்பாக 1ஆம் நூற்றாண்டிலே எருசலேமில் மிகுந்த உபத்திரம் வந்தது, மிகுந்த உபத்திரம் வந்துச்சு. ஜனங்கள் எல்லா இடமும் சிதறடிக்கப்பட்டாங்க. எருசலேமில் ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் ஒருவனும் இருக்க முடியல, அடிச்சு நொறுக்கிட்டாங்க. உலகம் முழுவதும் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டுட்டாங்க. அப்படி சிதறடிக்கப்பட்ட ஒரு கூட்டம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் அந்தோக்கியா பட்டணத்துக்கு போனாங்க சுவிசேஷத்தை சொல்ல. அந்தோக்கியா பட்டணத்தில் போய் வாழும்போது அங்க போய் சுவிசேஷத்தை சொல்றாங்க. சுவிசேஷத்தை சொல்லும் போது அங்க இருக்கிறவன் பார்க்கறான், ஏய் இயேசு கிறிஸ்துவ போல இருக்கிறானே, கிறிஸ்து பிளஸ் 7. அந்தோக்கியா பட்டணத்தில் பரியாசம் பண்ண ஒரு வார்த்தை தான், பரியாசமாய் சொல்லப்பட்ட வார்த்தை தான் கிறிஸ்தவன். ஏன்னா அவன் பேச்சு அப்படி இருந்துச்சு, அவன் சுபாவம் அப்படி இருந்துச்சு, அவன் நடக்க அப்படி இருந்துச்சு, அவன் வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. கிறிஸ்துவை போல இருந்ததுனால பைத்தியக்காரன் கிறிஸ்து போறாப்பார் என்று சொல்லி கிறிஸ்து அவன் என்ற பெயரை பைத்தியக்கார கிறிஸ்துவை போல பிரதிபலித்த பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தானே ஐயா கிறிஸ்தவன். இன்னைக்கு பீடி பிடிக்கிறவன கிறிஸ்தவனை பேரை வச்சுக்கிறான், தண்ணி அடிக்கிறவன கிறிஸ்தவன் என்று பெயரை வச்சுக்கிறான், விபச்சாரம் செய்கிறவன கிறிஸ்தவன் என்று பெயர் வச்சுக்கிறான், சினிமா பார்க்கிறவன கிறிஸ்தவன் என்று பெயர் வச்சுக்கிறான். யோசித்து பாருங்கள், தேவன் உங்களை தெரிந்தெடுத்த நோக்கம் என்ன? அப்ப ஆதி காலத்தில் பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாய் அவர்கள் இயேசு பிரதிபலிக்க என்ன காரணம் என்றால் ஒரே ஒரு காரணம், வேற ஒன்றும் இல்லை, அவர்கள் கர்த்தருடைய அன்பினால் அவர்கள் நிறையப்பட்டு இருந்தாங்க. They have been fully totally covered with the love of God. அவருடைய வாழ்க்கை இயேசுவோடு கூட நெருங்கி இருந்தபடினாலே, கர்த்தரோடு கூட அவர் இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததினாலே அவர் என்ன செய்தார்? அவர்களை இழுத்து தன் நேசத்தை அவர்களை காண்பிக்க ஆரம்பித்தார். ஆதி அப்போஸ்தல காலத்திலே பரிசுத்தவான்கள் சிங்கங்களுக்கு இரைகளாய் போடப்பட்டார்கள். பயப்படலையே, சிங்கம் உரிமை கொண்டு வருகிறது, இவர்களோ அல்லேலூயா என்று பாடிக்கொண்டே அவர்கள் சிங்கத்துக்கு இரையாய் போனார்களே. எப்படி? தாழ்மையா சொல்றேன், கடைசி காலத்துக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் சொல்லிக்கிறார். என்ன அடையாளம் தெரியுமா? விசுவாச துரோகம். எல்லாம் சொல்லுங்க. கடைசி காலத்தில் வருகை அடையாளம் பூமி அதிர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஐயோ, உலகத்தில் அழிவு வரும், தேசத்துக்கு தேசம் விரோதம், அந்த காலத்திலிருந்து நடந்துதான் வருது. ஆனால் கர்த்தருடைய வருகைக்கு ஒரு பெரிய அடையாளம் எதுன்னு தெரியுமா? 2 அடையாளம் வசனம் சொல்லுகிறது. 1, சபையில ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பு குறையும். 2, என்னவென்றால் விசுவாச துரோகம் ஏற்படும். விசுவாச துரோகம், அதை குறித்து நிறைய விவரிக்க முடியும். இன்னைக்கு திருச்சபை கர்த்தருக்கு செய்கிற துரோகத்தை போல அந்நிய ஜாதியான் கூட செய்கிறதில்லை. கிறிஸ்தவன் என்று பெயர் வைத்துக் கொண்டு வேதத்தை எடுத்து சுமக்கிறவர்கள் கர்த்தருக்கு செய்கிற துரோகம் போல சத்தியத்தை அறிந்தும் சத்தியத்துக்கு மாறாய் அவர் நடக்கிற துரோகங்கள், துணிகர பாவங்கள் இன்றைக்கு தேசத்தில் சபைகளில் பெருகி கொண்டிருக்கிறது. விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி. நீ யோசித்து பாருங்க. இங்கே உள்ள உட்காந்துக்கிறான், ரோமன் கத்தலுக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறான். இங்கே உட்காந்து இருக்கிற ஆவிக்கிற சபையில் புறஜாதிக்கிட்ட போய் கல்யாணம் பண்ணிட்டு வரான்.
கேட்டா அவனை இழுத்துக்கலாம் பாஸ்டர், இழுக்க முடியாது, உன்னையும் சேர்த்து நரகத்தை தள்ளுவார். கர்த்தருக்கு தயவு தாழ்மையா சொல்லுகிறார். விசுவாச துரோகங்கள், கர்த்தருக்கு செய்கிற துரோகம். அன்றைக்கு யூதாஸ் ஒரு முறை தான் துரோகம் பண்ணான், காட்டி கொடுத்தான் முத்தத்தினாலே. ஆனா இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் திருச்சபைகள் கர்த்தருக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சத்தியத்தை விற்று போடுகிறார்கள். அவர்களுக்கு சத்தியம் வேண்டாம், பணத்துக்காக எதை வேணா செய்ய ஆயத்தமா இருக்கிறார்கள். தேவ சமூகத்தை விட்டு ஓட ஆயத்தமா இருக்க. அவங்க ஜெபம் வேண்டாம், அவங்களுக்கு ஆராதனை வேண்டாம், அவங்களுக்கு பரிசுத்த வேண்டாம், அவங்களுக்கு உபவாசம் வேண்டாம். அவனுக்கு வேண்டதெல்லாம் வீடை கட்டணும், நிலம் வாங்கணும், சொத்து வாங்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பிள்ளைக்கு கல்யாணம் போகணும், தான் நல்லா இருக்கணும். ஐயா, கர்த்தரும் சில விஷயத்தை எதிர்பார்க்கிறாரு. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறாரு. உன்னை ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் போது எதற்காக தெரிந்தெடுத்தார் தெரியுமா? உன்னை கொண்டு தம்முடைய வாசனையை உலகத்துக்கு வீசும்படி அல்லவா கர்த்தர் தெரிந்தெடுத்தார். உன்னை தெரிந்தெடுக்கும் போது எதுக்கே தெரிந்தெடுத்தார்? 3 வேளை நல்லா சாப்பிட்டு வீடு கட்டி சந்தோஷமா அது ஒரு அதை கர்த்தர் தருவார். ஆனா உன்னை தெரிந்தெடுத்து நோக்கம் என்ன? உன் மூலமாய் தம்முடைய அன்பை உலகத்தை வெளிப்படுத்த வேண்டும். உன் மூலமாய் தம்முடைய சத்தியத்தை உலகத்தை வெளிப்படுத்த வேண்டும். உன் மூலமாய் ஒரு கூட்ட ஜனங்களை தம்பட்சமா இழுத்துக்கொள்ள வேண்டும். எங்கேயாது சபைகளின் சுயநலங்கள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. தாழ்மையா சொல்லுகிறேன், சபைகளின் சுயநலங்கள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. சபைகள் திருச்சபைகள் சுயநலமாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்கும்படி அவனுடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. உலாவின போது திறப்பில் நிற்கவோ சுவர் அடைக்க தகுந்தா ஒரு மனுஷன் கூட இல்லையா என்று அங்கலாய்க்கிறார். கர்த்தர் சபை எங்க போனது? கர்த்தரை தேட வேண்டிய சபை இப்போது எங்கே போனது? கர்த்தருடைய அன்பை ருசி பார்க்க வேண்டிய சபை இப்ப எங்கே போனது? கர்த்தருக்காய் பிரகாசிக்க வேண்டிய சபை இப்போது எங்கே போனது? கர்த்தருக்காய் ஓடி 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 உழைக்க வேண்டிய சபை இப்ப எங்கே போனது? கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டிய சபை இப்ப எங்கே போனது? சுயநலமாய் மாறி போனது அல்லவோ சபை. இன்றைக்கு சுயநலமான அனுபவத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கிறது அல்லவோ. உனக்கு ஜீவனை கொடுத்து அவனுடைய ஒவ்வொரு துளி ரத்தமும் கீழே சொட்டும் போதெல்லாம் உன்னை, ஐயோ என் பிள்ளைய அந்த விக்கிரக கூட்ட அந்த 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 இடத்துல இருந்து நான் ரட்சிப்பேன், ஏன்னால் அவள் எனக்கு சாட்சியா இருப்பாளே. இந்த நிலையிலிருந்து என் மகனை அழைத்து வந்து அவனுக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதிச்சா அவன் எனக்கு சாட்சியா இருப்பானே, எனக்கு நற்கந்தமா இருப்பானே, எனக்கு உப்பா இருப்பானே, எனக்கு ஒளியா இருப்பானே, அவனை வெளிச்சமா இருப்பானே, நிருபமா இருப்பானே. எங்கே போனது சபை? இவைகள் எல்லாவற்றுக்கு காரணம் ஒன்றுதான், சபை கர்த்தருடைய அன்பில் குறைந்திருக்கிறது. கர்த்தருடைய அன்பை தியானிக்கிறவர்கள் இல்லை. கர்த்தருடைய அன்பை, கர்த்தரை நேசிக்கிறவர்கள் பேர் சொல்றாங்க, கர்த்தர் ஐ லவ் யூ லார்ட், கர்த்தரை நேசிக்கிறேங்க, செயல்ல இல்லையே. ஆண்டவர் வாசனம் சொல்லல, வார்த்தையில் அன்பு கூறாதிருங்கள், கிரியைகளில் அன்பு கூறுங்கள் என்று கர்த்தர் சொன்னாரே. உன் வார்த்தையில உள்ள அன்பு கர்த்தருக்கு தேவையில்லை. உன் கிரியையில் அவர் நேசிக்கணும், உன் கிரியை வெளிப்பட வேண்டும். அப்படின்றால் இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கிற முதலாவது வார்த்தை, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை எடுத்துக் கொள்கிறேன். இந்த மாதம் கர்த்தர் உன்னை அவர் கிட்ட கொண்டு வர விரும்புக. எதற்காக? அவருடைய அன்பு உன்னிலே குறைந்து இருக்கிறபடினாலே இந்த மாதம் உன்னை எப்படியாவது அவர் கிட்ட இழுத்து வைத்து தம்முடைய நேசத்தை உன்னை காண்பிக்க விரும்புகிறார். தம்முடைய நேசத்தினால் உன் இருதயத்தை அவர் நிரப்ப விரும்புகிறார். திராட்சை ரசத்தை பார்க்கலும் உம்முடைய நேசத்தை நீ நினைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் தம்முடைய அறைக்குள் உன்னை கொண்டு போ. இந்த மாதம் அவருக்கென்று சில அறை இருக்குது, சில இடத்தை வச்சிருக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய யோவானை பத்மு தீவில் அழைத்து கொண்டு போனார். தனியே கொண்டு போயிட்டு தம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தெல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தி வர போற நாட்களே என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் கர்த்தர் அவனுக்கு காட்டுகிறார். தனியே அழைத்து கொண்டு போனார். இன்றைக்கு சொல்லுற இந்த மாதம் நீங்கள் கர்த்தரோடு தனியே செலவழிக்க நீங்கள் ஆயத்தப்படுவீர்கள் என்றால் கர்த்தர் அநேக வெளிப்பாடுகள் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். You are going to receive lot of revelations. God, there is so many things in the heart of the Lord that He want to reveal to His church. தம்முடைய சபைக்கு வெளிப்படுத்த எத்தனையோ காரியங்களை தேசத்தை குறித்து உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார்.
தேசத்தில் வரப்போகிற காரியங்களை குறித்து உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். சபை குறித்து உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். உன்னுடைய தலைமுறைகளை குறித்து உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆனா நீயோ அது எல்லாம் ஒரு பொருட்டை எண்ணாமல் நீ நினைத்ததுதான் நடக்க வேண்டும் என்று ஒரு கோணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற. இல்லை, என்னேசர் என்னை தமது அறைக்குள் கொண்டு வரார். அந்த அறைக்குள் வந்துவிடு, வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் உயர்ந்த மலைக்கு கொண்டு போகிறார். மத்திய 17 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்த பிறகு உயர்ந்த மலை கொண்டு போகிறார். அவரை தனியே கொண்டு போய் என்ன எதுக்கு கொண்டு போனார்? வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு முன்பதாக அவர் மறுரூபமானார். யாருக்கு கிடைக்காத பெரிய பாக்கியம். மோசேயையும் எலியாவையும் இவங்க பார்க்கறாங்க. இவங்களா புரியல, என்னையா அது? மோசே எங்கள் கண்கள் பார்க்குது, எலியாவை எங்கள் கண்கள் பார்க்குது. இது எப்படி நடந்தது? எப்படி நடந்தது? தனிப்பட்ட அனுபவங்கள், பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் தி லார்ட். இந்த மாதம் தேவ திருச்சபைக்கு வாக்கா கொடுக்கிறார். நீங்கள் ஆயத்தமா இருந்தால் உங்களை அவர் தன்பட்சமா இழுத்து கொண்டு தம்முடைய அன்பினால் உங்களுடைய இருதயத்தை நிரப்பி அவர் தமது அறைக்குள் உங்களை அழைத்து சென்று தம்முடைய தனிப்பட்ட நிலையில உன்னை அழைத்து சென்று உனக்கு தம்மை அவர் வெளிப்படுத்த அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாம் இல்லையா? ஹல்லேலூயா. நீங்கள் வாக்குத்தத்தத்தை ஒரு பக்கத்தில் பெற்றுக்கொள்ளுங்க, மறுபக்கத்தில் ஆண்டவருடைய இருதயத்தின் ஆதங்கத்தை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. This is what God expects in our life. ஓசியா 11 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துக்கள் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். கவனிக்கணும். இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை நான் இழுத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? நீங்க அவரை விட்டு கொஞ்சம் தூரம் போனதுனால சில நுகங்கள் உன் மேல வந்திருக்குது. எவ்வளவு நிமிரக்கூடாத ஒரு கூனி கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்தால் 18 வருஷம் அவளா நிமிரவே முடியல. ஆண்டவர் பார்க்கிற 18 வருஷமாய் எல்லா வாரம் ஆலயத்துக்கு வருவா, நுகம் எடுத்து போடப்படலை, நுகத்தை மாற்றப்படலை. எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வர, இன்னும் பாரம் மாறல, இன்னும் உன் நுகம் உடையல. இப்ப ஆண்டவர் சொல்றார், இந்த மாதம் எதற்காக? உன்னில் சில நுகங்கள் இருக்கிறது. உன் வாழ்க்கையில உன் ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க முடியாதபடிக்கு, உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியாதபடிக்கு, ஒன்று போனால் இன்னொன்று எப்படி சமுத்திரத்தின் அலைகள் மாறி மாறி வீசுகிறதோ அதே போல உன் வாழ்க்கையில பல காரியங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. உன் வாழ்க்கையில பேருக்கு கிறிஸ்தவள், ஆனால் சமாதானம் இல்லாத கிறிஸ்தவள். கர்த்தர் சொல்றாரு, உன்னை இழுத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? அந்த வசனம் சொல்ல, ஓசியாலே மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளா நான் அவரை இழுத்தேன். இழுத்து விட்டு அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை நான் எடுத்து போடுகிறவராய். ஆமென் சொல்லலாமே. இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அவர் கிட்ட வந்து பாருங்க. அவர் இழுக்கும் போது அவருடைய பிரசன்னத்துக்கிட்ட வந்துருங்க, அவருடைய சமூகத்துக்கிட்ட வந்துருங்க, அவருடைய ஆளுகைக்குள்ளே வந்துருங்க, அவருடைய சிங்காசனத்துக்கிட்ட வந்துருங்க. தூரமா இருந்தது போதும். கடந்த 9 மாதங்கள் ஆண்டவரை கனப்படுத்தாத விசுவாசிகள் நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. ஆண்டவரை பிரியப்படுத்தாதவர்கள் நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்காதவர்கள் ஏராளமான பேர் இங்க இருக்கிறீங்க. பலவிதமான சாக்குபோக்களை சொல்லி 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 தேவ சமூகத்தை தேடாதவர்கள் அநேகர் இங்க இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க நினைச்சு கொண்டீங்க தேவ சமூகத்தை வராம நீங்க தனியா போய் செய்தது உங்க வேலைகள் நல்ல ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு. இல்லை, கொஞ்சம் உன்னிப்பா பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு உள்ளே ஒரு நுகத்தை பிசாசு வச்சு கொடுத்தான். உன்னை அவன் ஜபத்துக்கு விடல, உன்னை ஆராதனைக்கு விடல, ஆண்டவர் பிரசனத்துக்குள்ள விடல, உபவாசம் இருக்க விடல, ஆண்டவரோடு நேரத்தை செலவழிக்க விடல. ஏன் விடல தெரியுமா? உலகத்தினுடைய சில ஆசீர்வாதம் அப்படியே அவன் கண்ணு முன்னாடி காமிச்சு அதுக்கு நடுவில் ஒரு நுகத்தை மேலே வச்சிருக்கிற உனக்கு தெரியல. நாள் வரும், ஒரு நாள் ஒரு நாங்கள் ஏற்கனவே சொன்ன விஷயம், ஒரு கழுகு உயர பறந்திருந்த கழுகு ஒரு காலத்தில் நல்ல மேலே தான் இருந்துச்சு, ஜெபத்தில் மேலே இருந்தது, பரிசுத்தத்தில் மேலே இருந்தது, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் உயர மேலே பறந்திருந்த கழுகு.
ஆனால் எப்படியோ அது அது கண்கள் கீழே இருக்கிறவர் பிணத்தின் மேல் பட்டு விட்டுச்சு. மேலே பறந்தது, தன் இறகை மூடிக்கொண்டு உஸ்ஸுன்னு கீழே வந்து அந்த கழுகு அந்த பிணத்து மேல் உட்கார்ந்தது. கொஞ்ச நேரத்தில் அது போய் அடிச்சு கொண்டு போய் பெரிய பள்ளத்தில் விழும். ஆனால் இந்த கழுகு வரும்போது பார்த்துக்கலாம். நிறைய பேர் இப்படி தான் விளையாண்டுக்கிறீங்க. வரும்போது பார்த்துக்கலாம், வரும்போது பார்த்துக்கலாம், அது பார்த்துக்கலாம் பாஸ்டர், பார்த்துக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம், கத்தர் பார்த்துப்பேன். நான் வர சூழ்நிலை கத்தருக்கு தெரியும் பாஸ்டர், கத்தருக்கு தெரியும். அதுக்காக தான் நான் இப்படி நடந்துக்கிறேன். கத்தருக்கு தெரியும். கத்தர் வேற கூட இழுத்துக்கிறீங்க, தெரியும் தான். ஆனால் அந்த வெள்ளம் ஒரு பெரிய பள்ளத்தில் விழுகிற நேரத்தில் இந்த கழுகு தன் சட்டையை முழு பள்ளத்தில் அடிக்க பார்க்குது, எழும முடியலை. என்னன்னு பார்த்தா இது உலகத்தை மாமிசத்தை ருசியாக சாப்பிட 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 இந்த கூர்மையான நகங்கள் இந்த பின்னத்தினுடைய சரீரத்தில் ஆழத்தில் போய் ஆழமாய் பதிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேகருடைய லைஃப்பில் சில உலக இன்பத்தை காண்பித்து பிசாசு உன் கிருபைகளை மறக்க செய்து உன்னை கொண்டு போய் ஏதோ ஒரு ஆழத்தில் பதிய வைக்க ட்ரை பண்ணுறான். பட் ஐ டெல் யூ சம்திங், பறக்க வேண்டிய நேரம் வரும்போது பறக்கலை. அது நினச்சிச்சு அந்த லாஸ்ட் அந்த புத்தி இல்லாத கன்னிகைகளை போல, அந்த புத்தி இல்லாத 5 கன்னிகைகள் மணவாளம் வரும்போது பார்த்து ஏசுநாது வருவார்னு 2000 வருஷமா சொல்கிறான். எங்கே வர்றாரு அவர்? வரும்போது பார்த்துக்கலாம். வரும்போது எதோ நமக்கு தெரியாமல் போவோம். வரும்போது என்ன சில அடையாளத்தை காட்டாமல் போவார். அந்த நேரத்தில் உஷாராயிடலாம், அந்த நேரத்தில் பண்ணிக்கலாம் என்று சொல்ல நிலையில் அவங்க இன்னைக்கு இருந்தாங்க. முடிவு, சத்துரு உன்னை முழுவதுமாய் அழிக்க சித்தம் கொள்ளுகிற அந்த நேரத்தில் இது தப்பிக்க பார்க்கறது முடியலை. கத்தருக்கு தெரியும். இங்க இருக்கிற உன்னுடைய நிலை கத்தருக்கு தெரியும். உன்னுடைய ஆழம் எங்கே இருக்கிறது என்று கத்தருக்கு தெரியும். சில நுகங்கள் உன்னை அழுத்து கொண்டிருக்கிறது கத்தருக்கு தெரியும். சில நுகங்கள் கத்தர்கிட்ட நீ வர முடியாதபடி உன்னை அழுத்துகிறது. உனக்கு விருப்பம் இருந்தாலும் முடியாது, என நுகம் உன்னை அழுத்துகிறது. கத்தர் சொல்லுகிறார், உன்னை மேல் நுகத்தை பூட்டி உன்னை நித்திய அழிவுக்குள் கொண்டு போக பிசாசு எத்தனைக்கிறான ஆண்டவர் உன்னை விடுகிறதுக்கு அவர் சித்தமா இல்லை. அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்ட உன்னை அழிவுக்கு ஒப்பு கொடுக்க அவர் விரும்பவில்லை. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், என் அன்பின் கயிறை மனுஷர்களை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறினால் உன்னை இழுத்து உன்மேல் சபிக்கப்பட்ட பிசாசு வைத்து உன்னை அழிக்க நினைக்கிற அந்த நுகத்தடிகளை நான் முறிக்கிற ஒரு மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த நுகத்தடிகள் முறிக்கப்படணும். அந்த நுகத்தடிகள் உன் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் எடுத்து போட விரும்புகிறார். அந்த நுகத்தடிகளை உன்னை விட்டு கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அதற்காக தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ தூரமாய் போய் அநேக நுகங்கள், ஒரு நுகங்கள் அநேக நுகங்களை உன் மேலே நீ போட்டுட்ட. ஆனால் இந்த மாதம் அவர் இனிமேல் நீ நுகத்திலே நுகத்தடிகளை சுமந்து கொண்டு நீ புலம்பிக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பலை. ஏதோ ஆசைப்பட்டு போய் மாட்டின சில காரியங்களுக்கு இதுக்கெல்லாம் காரணம் உன் ஆசை தான். ஆசைப்பட்டு போயிட்டு எதுலையாவது போய் மாட்டிக்கிறது, நுகத்தை போய் மாட்டிக்கிறது. அந்த நுகத்தை மாட்டிக்கொண்டு வெளியில் எடுக்க முடியல. கர்த்தர் உன்னை எப்படியாவது உன்னை பிடிச்சி உன்னை இழுத்து எப்படியாவது அதை எடுக்கணும்னு பார்க்குறாரு. நீ கையில் மாட்டினா தானே எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு. ஆசை இல்லை பாஸ்டர், நான் காலையில் போனால் வீட்டுக்கு வர்றது 9 மணி. வராத 9 மணி, 12 மணி கூட வா. எவ்வளோ தூரம் ஓடுவீங்க, எவ்வளோ தூரம் ஓடுவீங்க? எப்படியாவது உன்னை கர்த்தர் பிடிச்சி இந்த மாதம் உன்னை கட்டி பிடிச்சி இழுத்து அந்த உன் தரிசனத்தை கெடுத்து போட்டிருக்கிற உன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிற நுகத்தை அதை எப்படியாவது எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. அதுக்காக இந்த மாசத்தை கர்த்தர் உன்னை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆமென். அவர் தம்முடைய அன்பின் கயிறினால் உன்னை இழுத்து தன் நுகத்தை அவர் முறிக்க விரும்புகிறார். இந்த மாசம் கர்த்தர் செய்வார். அவர் அன்பு உன்னை நிறுக்கும். அவருடைய அன்பு உன் மேல் இறங்கி வரும். உன் இருதயத்தை அவர் நிரப்புவார்.
ஆனா நீ கிட்ட வரணும். அவர் இழுக்கும் போது முரண்டு பிடிக்காதீங்க. நீங்க அவர் கிட்ட வந்துடுங்க, நுகங்களை கர்த்தர் உடைப்பார். ஹல்லேலூயா. 36 வசனம் வாசிங்க. இஸ்ரவேலின் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். ஒரு ஆமென் சொல்லுங்களே. இந்த மாதம் தேவன் நம்ம கொடுக்கிற அடுத்த ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறாரா? இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, ஆசீர்வாத ஆராதனை மையம் என்னப்படுகிற என் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவேன். என்னவா? சத்தமா சொல்லுங்க. மறுபடியும். அது அர்த்தம் என்ன? அந்த அர்த்தம் என்ன? இடிஞ்சிச்சு. ஏற்கனவே கட்டப்பட்ட ஒன்று தான், ஆனால் இப்போ அது எப்படி இருக்குது? இடிந்து இருக்கிறது. இந்த மாதம் சிலரை தேவன் கட்டி எழுப்ப விரும்புகிறார். சிலருடைய லைஃப் உடைஞ்சு இருக்குது, சிலருடைய குடும்ப வாழ்க்கை உடைந்து இருக்கிறது. அவர் கட்ட விரும்புகிறார். God want to rebuild you. ரூத்துடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நல்ல கட்டப்பட்ட வாழ்க்கை தான், சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் உடைஞ்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சம் உடையல, கம்ப்ளீட்டாக உடைஞ்சிச்சு. அஸ்திபாரம் வரைக்கும் உடைஞ்சிச்சு. ஆனால் கர்த்தர் ரூத்தை விட விரும்பலை. அல்லேலூயா சொல்லுங்களேன். நகோமி பெத்லகேமை விட்டு அப்பத்தின் வீடை விட்டு அவர் மோவாக போனது உண்மைதான். ஒரு காலத்தில் நீ ஆண்டோட சமூகத்தை விட்டு ஆண்டோட பிரசனத்தை விட்டு ஆண்டவருடைய ஐக்கியத்தை விட்டு ஆண்டவருடைய இருக்கிற உறவை விட்டு சபை கூடி வருதலை விட்டு உபவாசங்களை விட்டு இதெல்லாம் விட்டுட்டு மோவாபுக்கு போன சில நகோமிக்கு இங்க இருக்கிறீங்க. அன்னைக்கு இருந்த அந்த ஆராதனை இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு இருந்த ஆவிக்குரிய வைராக்கியம் இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு இருந்த ஜப வாழ்க்கை இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு இருந்த தேவன் மேல் இருந்த அந்த வெறி இன்னைக்கு இல்லை. ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும் என்கிற துடிப்பு இல்லை நகோமிக்கலே. சில நகோமிக நீங்க மோவாபுல போய் உட்கார்ந்து நிற்கிறீங்க. அப்பத்து வீட்டில் பெத்லகேம் என்கிற அப்பத்து வீட்டில் பஞ்சம் வந்தது உண்மைதான். பஞ்சம் வரக்கூடாதுன்னு இல்லை. நீ ரட்சிக்கப்பட்டதுனால வாழ்க்கையில பாடு கஷ்டம் வரக்கூடாது இல்லை, வரும். ஆனால் அதன் மத்தியிலே உன்னை கைவிடாத தேவன் ஒருவர் இருக்கிறார். நீ சில சொல்லுங்க, ஐயோ பாஸ்டர் நான் ஜெபிக்கதே விட்டுட்டேன், எப்பெல்லாம் ஜெபிக்கிறோன்னா அப்பெல்லாம் பிரச்சனை வருது. வரதான் செய்யும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியான சிலரோடு மிக ஸ்ட்ராங்கா பேசுகிறதை நாவில உணர்கிறேன். சில நகோமிகள் இங்க இருக்கதான் செய்றீங்க, இங்க இல்ல. நீங்க பெத்லகேமில் இல்ல, நீ மோவாபில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். நீ மோவாபில் போனதுனால தான் இன்னைக்கு பெரிய நஷ்டம். புருஷன் இறந்த மரிச்சு போனான். புருஷன் இயேசுக்கு அடையாளம். 2 ஆண் பிள்ளைய மரிச்சு போனான், மக்களோனும் கிளியோனும். ஆண் பிள்ளைகள் ஜெய ஜீவித்துக்கு அடையாளம். எல்லாம் போயிடுச்சு. மோவாபுக்கு பெத்லகேமுக்கு பாடானாலும் கஷ்டமானாலும் என்ன வந்தாலும் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்க வேண்டிய நீ, ஆண்டவருடைய பாதத்தில் பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டிய நீ, ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி ஜெபிக்க வேண்டிய நீ, எல்லாத்தையும் விட்டுட்டு மோவாபுல போய் உட்கார்ந்தாய். முடிவு என்ன? உன்னாலே குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் இழப்பு. ஆனாலும் அவளுக்கு ஒரே ஆசை, என் ஆண்டவர் எப்படியாவது கட்டணும். அவளுக்கு ஆசையோ இல்லையோ, கர்த்தருக்கு ஒரு ஆசை, எப்படியாவது இடைந்து போன இவருடைய வாழ்க்கையை கட்டணும். இன்னைக்கு கர்த்தர் தான் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். சிலருடைய வாழ்க்கை தகர்ந்து போயிருக்கிறது, உடிந்து போயிருக்கிறது. உன் வாழ்க்கை கட்டப்படும். வசனம் சொல்லுகிறது, அவர் திரும்ப மறுபடியும் உன்னை கட்டுவிப்பே, நீ கட்டப்படுவாய். உன் வாழ்க்கை கட்டப்படும். ஆமென். நகோமியுடைய வாழ்க்கையில கட்டப்படும் என்ற நம்பிக்கை இல்லை. ஆனாலும் கர்த்தர் கட்டுவேன் என்று சொன்னா அவர் கட்டுவார். இந்த 10வது மாதம் சிலருடைய வாழ்க்கை கட்டப்படும். உலக பிரகாரமாக உங்களோட லைஃப்ல சில விஷயங்கள்ல இடிஞ்சு இருக்குது. அன்றைக்கு எப்படி கர்மேல் மலையிலே எலியா அந்த பலிபீடம் அது தகர்க்கப்பட்டு இருந்ததோ, அதே போல சிலருடைய வாழ்க்கையிலே சில விஷயங்கள் உடைந்திருக்கிறது. அது நிமித்தமாக குடும்பத்து நன்மை இல்லை, அது நிமித்தமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியே இல்லை. 9 மாசத்தை எப்படியோ தாண்டி வந்துட்டீங்க. ஆனா இந்த 10வது மாசத்துல உனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த மாதத்திலாவது கர்த்தர் அற்புதத்தை செய்ய மாட்டாரா? இந்த மாதத்திலாவது ஏதாவது ஒன்று நடக்காத? நடக்கும். இயேசுவின் நாமத்தில் நடக்கும்.
ஹல்லேலூயா. அதுக்காக தான் இந்த மாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த மாதத்தை உனக்கு விசேஷப்படுத்தி கொடுக்க காரணம், உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்தில், உன் ஆவிக்குரிய நிழலை எதெல்லாம் சத்துரு இடித்து போட்டிருக்கிறான். எருசலேமின் அலங்கங்கள் இடிக்கப்பட்டது என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் நெகேமியா அழுறான். இந்த மாதம் நீ அழு, ஆண்டவரே என் ஜெப பலிபீடம் இடிந்திருக்கிறது, என் குடும்ப என்கிற பலிபீடம் இன்னைக்கு இடிந்திருக்கிறது, என் வாழ்க்கையில் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் பலிபீடங்கள் இடிந்திருக்கிறது. அழுங்க, சாப்பிடாதீங்க, பட்டினி கடை. உன்னுடைய பலிபீடம் உடைந்திருக்கும் போது, உன் குடும்பத்தின் பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கும் போது எப்படி நீ தூக்கி கொண்டிருக்கிறாய் நிம்மதியாய்? என்னுடைய பிரியம் எல்லாம் இந்த சபையில் இருக்கிற அத்தனை விசுவாசிகளுடைய வாழ்க்கையும் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் மாத்திரமல்ல, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற ஒரு குடும்பமாக இருக்கணும். நம்ம அத்தனை பேருடைய குடும்பங்களும் தேசத்தில் கர்த்தரால் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். கொஞ்சம் கர்த்தருடைய வசனத்துக்கு மாத்திரம் நீங்கள் கீழ்ப்படிச்சு பாருங்க, சே உங்க லைஃப் எங்கேயோ போயிடும், எங்கேயோ போவோம். ஆவிக்கிற வாழ்க்கையிலும் சரி, உலக பிரகாரத்திலும் சரி, எங்கேயோ கர்த்தர் கொண்டு போவார். கர்த்தர் நம்மளை உயர்த்தனா சான்ஸே இல்லை, அவர் எங்கேயோ உயர்த்துவார். நீ வேர்வையை சிந்தி பாடுபட்டு பிரயாசப்பட்டு உன்னால் அவர் 5 அடி தான் உயர முடியுமானா, கர்த்தர் உன்னை உயர்த்தினா 5000 அடி உயர்த்த தூக்கிடுவார். ஹல்லேலூயா. ஆகவே கொஞ்சம் கர்த்தர் கூப்பிடுறாரு, வா கொஞ்சம் டைம் செலவு பண்ணுங்க, ஜெபிக்கிறதுக்கு செலவு பண்ணுங்க, உபவாசம் இருக்க செலவு பண்ணுங்க. ஒன்று சொல்கிறேன், நீ வேர்வையை சிந்தி ஓடி 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 பண்ணுற பிரயாசத்தை விட கொஞ்சம் வாரத்தில் 2 நாள் ஆண்டு சமத்தில் உபவாசம் குடும்பமாக நீயும் மனைவியும் ராத்திரி நேரத்தில் உபவாசத்தில் இருந்து உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபிங்க, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிங்க, ஜெபிங்க, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிச்சு சாதிக்க பழகுங்க. அருட்டி உருட்டிக்கெல்லாம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. முழங்காலம் எடுக்குங்க. இது ஒரு தீர்மானம், இந்த புதிய மாதம் தீர்மானம் எடு. நீங்கள் பிரயாசப்பட்டு சாதிக்க முடியாததை உன் முழங்காலை கொண்டு நீங்கள் சாதிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற அதுதான், நீ கட்ட மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். ஆனால் கட்டுவதுக்கு நீ இடம் கொடுக்கணும். நீங்கள் இடம் கொடுங்க, நீங்கள் காட்டு உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இடிந்திருக்கிறது. இந்த மாதம் ஆண்டவர்கிட்ட காட்டுங்க, என் குடும்ப வாழ்க்கை இடிஞ்சிருக்குது, என் பிள்ளையுடைய வாழ்க்கை இடிஞ்சிருக்கிறது, என் ஜெப ஜீவியத்தின் பலிபீடம் இடிந்திருக்கிறது, என் பரிசுத்தத்தின் பலிபீடம் இதெல்லாம் இடிஞ்சிருக்குது. இதெல்லாம் கட்டுங்க, கட்டுங்க ஆண்டவரே. எதெல்லாம் நீ கட்ட சொல்றாயோ அதெல்லாம் அவர் கட்டுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கட்டுவார். அவர் தான் நம்ம வசனம் சொல்லுது இல்லையா, கர்த்தர் வீட்டை கட்டாரைகள். அதை கட்டுற பிரயாசம், அது ரோட்ல கல்லை வச்சு கட்டுற வீடு இல்லை, அதுவும் ஒன்று தான். ஆனால் கர்த்தர் சொல்ற வீடு உன் குடும்பம், கர்த்தர் சொல்லுகிற வீடு உன் ஆவிக்கிற மனிதன், உன் ஆவிக்கிற வாழ்க்கை எல்லாம் இந்த மாதம் கட்டப்படணும். இந்த சபையில் சமாதான கேடான ஒரு குடும்பம் இந்த சபையில் இந்த மாதம் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. எல்லா குடும்பமும் கர்த்தரால் கட்டப்பட வேண்டும். கர்த்தர் உன் குடும்பத்தை கட்டினா அந்த குடும்பம் ஐயோ தேசத்தில் மகிமையாக இருக்கும். அவர் கட்ட ஆரம்பிச்சுட்டா அவன் பிள்ளைக்கு அன்னன்னைக்கு வேண்டியதை கர்த்தர் கரெக்டாக செய்வார். ஆமென். குடும்பத்தை ஜெபத்தில் கட்டுங்க, குடும்பத்தில் உபவாசத்தில் கட்டுங்க. இந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கும் திரும்பி சொல்கிறேன், வாரத்தில் 2 நாளாவது நீங்கள் உபவாசத்தில் இருக்க பழகுங்க. 3 வேளை சாப்பிட்டு உங்கள் குடும்பத்தை நரகத்தை தள்ளுதை விட்டு நீங்கள் முழங்காலில் நின்று ஜெபத்தில் உபவாசத்தில் இருந்து ஜெபத்தில் கட்டுங்க. சாக்குபாக்கு சொல்லாதீங்க, அது வலு சர்பத்தின் தந்திரங்கள். அது பரிசுத்த ஆவியானவர் சொல்ல, இந்த 10ஆம் மாதம் எல்லாரோட குடும்பமும் ஜெபத்தில் கட்டப்படணும். முழங்காலில் நின்று குடும்பத்தை கட்டுங்க. உன் பிள்ளையோட லைஃபை முழங்காலில் நின்று கட்டுங்க. ஆமென் சொல்லுங்க, வாய் தருது. ஹல்லேலூயா. உன் சொந்த பிரயாசத்தில் நான் சொல்றது பணம் பொருள் இல்லை, பணம் பொருள் எல்லாம் எப்படி வேணா வரலாம். ஆனால் வாழ்க்கை குடும்பத்தில் நிறைய பேர் எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சு, இன்னைக்கு நிறைய பேருக்கு பணம் ஒரு விக்கிரகமா இருக்குது. ஸ்டாப் தட், நிறுத்து. உனக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க விட்டா உன் ஆசீர்வாதத்தினால் ஒரு நன்மை உண்டாகாது. ஆண்டோட பிரசனமும் வீட்டில் வரட்டும், பணம் வீட்டுக்குள்ள வேண்டாம். ஆண்டோட சமூகம் வீட்டுக்குள்ள வரட்டும், ஆண்டவருடைய மகிமை உன் வீட்டுக்குள்ள வரட்டும், ஜெபம் உன் வீட்டுக்குள்ள வரட்டும், உன் வீட்டுக்குள்ள பரிசுத்தம் வரட்டும், உன் வீட்டுக்குள்ள தேவ மகிமை இறங்கி வரட்டும். பணத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க நீங்க? யோசித்து பாருங்க. பணம் கர்த்தர் உனக்கு என்ன தேவையா தருவார். பணத்து பின்னாடி ஓடாது, பணம் உன் பின்னாடி வரட்டும். பட் நெவர் 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 டூ தட் மிஸ்டேக். சத்துரு இன்னைக்கு தந்திரமாய் உன்னை வஞ்சிக்க எத்தனித்து கொண்டு இருக்கிறான்.
உன்னோட அபிஷேகம் வேற, உன்னோட கிருபை வேற, உன்னோட அழைப்பு வேற, உன்னை குறித்த தேவ திட்டம் வேற. நீ எதற்கு மயங்குவன்னு அவனுக்கு தெரியும். அதை கொண்டாந்து கண்ணு முன்னாடி போல காமிச்சு தேவ தரிசனத்துட்டு வழி விலக போக பண்றான். தாழ்மையா சொல்லுகிறேன், உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி நீ சம்பாதிச்சு எடுக்க முடியாது. அவர் கிருபை இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு பணம் தேவைதான் இல்லைன்னு சொல்ல, பட் never run behind that and never spend time all the 24 hours for that. Above all, spend a lot of time in the feet of the Lord. அவருடைய பாதத்தில் முழங்காலில் நேரம் செலவழிப்பாமல் நீ சம்பாதிக்கிறதுனால நன்மை உண்டாகாது. நமக்கு கிடைக்கிறது எல்லாம் அவருடைய கிருபையினால தான் வருது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆர்மியா சொல்ல எல்லா பிரதர்ஸ்க்கும் சொல்றேன், ஜெபத்தில் தான் உங்க வீடு கட்டப்படணும், ஜெபத்தில் தான் உங்க பிள்ளைகள் கட்டப்படணும். உங்களுடைய பிரயாசத்தில் அல்ல. பிரயாசப்படணும், வேலை செய்யணும், உழைக்கணும். அதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுங்க, இந்த மாதம் உங்க எல்லார் குடும்பத்தை கர்த்தர் கட்ட விரும்புகிறார். சொல்லுங்க ஆமென், ஆமென் சொல்லுங்க. கட்ட விரும்புகிறாரு, கட்ட விரும்புகிறார். அவர் கட்டட்டும், நீ கட்டாத. அவர் கட்டட்டும், அவர் கட்ட இடம் கொடு. அவர் கட்டணும், அழகாக கட்டுவார், நேர்த்தியாக கட்டுவார். நீ கட்டின இங்கே ஸ்ட்ரைட்டாக வரும், அப்புறம் இப்படி கோணல் வரும், அப்புறம் திருப்பி ஸ்ட்ரைட்டாக வரும், அப்புறம் இன்னொரு கோணல் வரும். கோணல் மானலாக கட்டுவேன் குடும்பத்தை. அப்புறம் உட்காந்துன்னு எவ்வளோ செலவு பண்ணனே கர்த்தாவே எல்லாம் போயிச்சேன்னு சொல்லுவேன். ஜெபத்தில் தான் இருக்குது, உங்களுடைய பிரயாசத்தில் இல்லை. Never try to deceive yourself. Kneel down before the Lord. Spend hours and hours before the Lord. Let the Lord build our house. கர்த்தர் நம்முடைய வீட்டை கட்டட்டும். மன்னிக்கு ஒரு கணக்கு அவருடைய பாதத்தில் செலவு பண்ணுங்க, அவருடைய சமூகத்தில் காத்துருங்க, ஜெபிங்க. அதிகாலையில் ஜெபிங்க, ராத்திரியில் ஜெபிங்க, கணவன் மனைவியாக இருந்து ஜெபிங்க, பிள்ளைகளோடு கூட இருந்து ஜெபிங்க, தனியா ஜெபிங்க. ஜெபம் ஜெபம் ஜெபம். நீ குடும்பத்தில் ஜெபத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்படியே இங்கே இன்னொன்று ஒன்றுமே முதல் அடுக்கு போவோம், இன்னும் ஜெபி, ரெண்டாவது அடுக்கு வரும், இன்னும் ஜெபி, மூணாவது அடுக்கு வரும், இன்னும் ஜெபி, நாலாவது அடுக்கு வரும். நீ ஜெபிக்க 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 உன் குடும்பத்தை கர்த்தர் ஒவ்வொன்றாய் கட்டிக்கொண்டே 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 இருப்பா. ஹல்லேலூயா. ஆகைதான் கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் இந்த மாதம் உன்னை இழுத்துக்கொண்டு உன் நுகத்து என் மகிமை உனக்கு காண்பித்து அன்பினால் நிரப்பி உன் நுகத்தடிகளை முறிப்பது மாத்திரமல்ல, இந்த மாதம் உங்களை நான் கட்டு புகிற மாதம், உங்களை நான் கட்டு வைப்பேன். ஆமே. 31:5 சொல்லுது, மறுபடியும் சமாரியாவின் மலைகளில் திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். சொல்லுங்க நாட்டுவாய், சொல்லுங்களேன் நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அது பலனை கர்த்தர் சொல்றாரு. இந்த மாதம் நீங்க சில இடத்துல விதைப்பீங்க, நீங்க விதைப்பீங்க, விதைக்கிற விதையின் பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஹல்லேலூயா. விதைங்க. திருப்பி ஆவி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி சொல்றேன். ஆவிக்குரிய காரியத்திலே விதைங்க, உலக பிரகாரமாக நீங்க விதைங்க. ஆமென். உன் ஜெபத்தை விதை, பரிசுத்தத்தை விதை, உபவாசத்தை, இதெல்லாம் விதைகள் தான். நீ எதெல்லாம் விதைக்கிறாயோ அதெல்லாம் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். உன் கைகளின் பிரயாசங்கள் எல்லாம் இந்த மாதம் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். திராட்சை செடியின் விதைகளை விதைங்க. விதைக்கிறவர்கள் அதை அவைகளை நாட்டி அதை பலனை அனுபவிப்பீங்க. இந்த மாதம் உங்கள் பிஸ்னஸை கர்த்தர் ஆஸ்வதிப்பார், உங்கள் வேலைகள் ஆஸ்வதிக்கப்படும். ஆமென். உங்கள் கைகளின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? சொல்ல மாட்டீங்களோ? ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனம் சொல்லுது, 39 சொல்லுகிறது. என்ன சொல்லப்பட்டு தெரியுமா? அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன், அவர்களை வழிநடத்துவேன். அதை மாத்திரம், அதை விட அருமையான ஒரு வார்த்தை இருக்குது, அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அன்றைக்கு இடராத செவ்வியான வழியில் நடக்க பண்ணுவேன். அப்படின்றால் என் அன்பு தேவ பிள்ளை, இந்த மாதம் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களை இடராதபடிக்கு நான் உங்களை நடத்துவேன். ஹல்லேலூயா. அவர் நம்ம நடத்துவார். இன்றைக்கு ஆவியை நம்ப ரொம்ப சிம்பிளாக கர்த்தர் சொல்லிக்கிறார், நீ என் ஜனம், நான் அளிக்கும் நன்மைகளினால் திருப்தி ஆவாங்க. அப்போ அவருடைய ஜனத்துக்கு கர்த்தர் செய்யும் முதல் காரியம், உங்களை அவர் இழுத்துக்கொள்வார், அவருடைய அன்பை வெளிப்படுத்துவார், உங்களை இழுத்துக்கொள்வார், உங்கள் நுகட்டு செடிகளை முறித்து போடுவார், உங்களை கட்டுவார். தகர்க்கப்பட்ட எல்லா பலிபீடங்களும் கட்டப்படும். மாத்திரமல்ல, உங்கள் கைகளின் பிரயாசங்களை நீங்கள் சாப்பிடுவீர்கள்.
நீங்கள் எதெல்லாம் நடுறீங்களோ அதெல்லாம் பலனை தரும். எல்லாவற்றுக்கும் மேலாய் அவரே உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், நாம் அவருடைய ஜனமாய் இருப்போம். கண்களை மூடுவோமாக. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி ஆண்டு சமத்தில் ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, நான் நம்முடைய ஜனமாய் இருக்க விரும்புகிறேன். நான் உன் பட்சமா என்னை இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இனிமேலே நான் தூரமா இருக்க விரும்பல, தூரமாய் நான் போக விரும்பவில்லை. Draw me closer to you, Lord. I want to experience your glory and your presence. Draw me closer to you, Lord. என் நுகங்கள் முறிக்கப்படும்படி என்னை இழுத்துக் கொள்ளுங்க அப்பா, என்னை இழுத்துக் கொள்ளுங்க. என் வாழ்க்கை தகர்ந்திருக்கிறது, என் குடும்பம் தகர்ந்திருக்கிறது. என்னை நீங்க கட்டி எழுப்புங்க அப்பா. என் பிள்ளைகளோட லைஃபை கட்டி எழுப்புங்க. வசனத்தை பிடிச்சிங்க, அந்த வார்த்தையை பிடிச்சு கொண்டு நீங்க ஜெபிங்க. இந்த மாதம் எங்கள் கைகளில் பிரயாசங்களை ஆஸ்வதிக்கப்படட்டும். தேவ பிரசனை எங்களோடு இருக்கட்டும்.